பயப்படாதே மாறிலி போதே திகையாதே கலங்காதே திகையாதே கலங்காதே தெரிந்து கொண்டேன் பேர் சொல்லி அழைத்தேன் அறிந்து கொண்டேன் நீ என்னுடையவன் பயப்படாதே மாறிலி போதே திகையாதே கலங்காதே திகையாதே கலங்காதே தண்ணீரை நீ கடக்கும் போது உன்னோடு கூட நான் இருப்பேன் ஆறுகளை நீ கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லையே பயப்படாதே மாறிலி போதே திகையாதே கலங்காதே திகையாதே கலங்காதே. நவம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதி நடைபெற்ற எஸ்தர் ஜெபக்குழு மாநாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள அநேக பகுதிகளிலிருந்து எஸ்தர் ஜெபக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நாங்கள் காருண்யா எஸ்தர் ஜெபக்குழுவிலேருந்து வரோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஆலாந்தர பகுதியிலேருந்து வரோம். நாங்கள் நாகர்கோயிலேருந்து வர்றோம். நாங்கள் 1000 லைட் ஏரியாலேருந்து வரோம். நாங்கள் சூளமேடு பகுதியிலேருந்து வரோம். சிவகாசியிலேருந்து வர்றேன். என் பேர் தபிதா, பரமேஸ்வரமங்கலத்துலேருந்து நாங்கள் வரோங்க. குன்றத்தூர் ஊர்லேருந்து வரோம். நாங்கள் வெள்ளகோயிலேருந்து வர்றோம். என் பேர் ஹேமமாலினி, பள்ளிக்கரணையிலேருந்து வரேன். என்னோட குரூப் 1764 பள்ளிக்கரணை ஏரியாவில் இவங்க தான் ஜெப தலைவி. இந்த ஜெபத்தில் நான் ஒரு 6 மந்த்ஸாக தான் போயின்னு இருக்கேன். பட் 6 மந்த்ஸில் எனக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செஞ்சுருக்காரு. இது எனக்கு ரொம்ப நாள் வாஞ்ச இந்த எஸ்தர் ஜெபக்குள்ள சேரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த சகோதரி அனுப்பிச்சு இவங்க மூலயமா எனக்கு எஸ்தர் ஜெபக்குழு இருக்கிறது தெரிஞ்சுது. அதுலேருந்து இந்த ஜெபத்துக்கு விடாமல் போயிட்டுருக்கேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. இப்படியாக கலந்து கொண்ட எஸ்தர் ஜெபக்குழு உறுப்பினர்களில் அநேக பேர் சாட்சிகளாக எழும்பி பிரகாசித்தனர். இதில் ஒரு சாட்சியை உங்கள் விசுவாசத்திற்காக வழங்குகிறோம். பேர் எல்லன் மேரி. நாங்கள் சம்பராயநல்லூர்லேருந்து வரோம். எங்கள் சிறிய கிராமம். நாங்கள் சிக்காட்டில் எஸ்தர் பிறகு போயின்னு வந்தோம். அங்கே குழு அதிகமாகிடுச்சு, ஜனங்க ஆத்ம அதிகமாகிடுச்சின்ட்டு எங்கள் கிராமத்தில் ஆரம்பித்து கொடுத்தாங்க சிஸ்டர். அது நிமித்தமாக எனக்கு ஜெபிக்க தெரியாது, பாடலும் தெரியாது. எங்கள் கிராமத்தில் அநேக பேருக்கு ஜெபிக்க தெரியாது. இந்த எஸ்தர் ஜெபக்குழு நடத்தி கொடுத்து அவங்க ஒவ்வொன்றா நாங்கள் ஜெபகுருப்பு எப்படி ஜெபிக்க வேணும், எப்படி நாங்கள் பாடல் பாட வேணும், மற்றவருக்காக எப்படி பாரப்பட்டு ஜெபிக்க வேணும், ஆவிக்குறு வாழ்க்கையில் எப்படி வழிநடத்தது வேணும், எல்லாம் இந்த எஸ்தர் ஜெபக்குழு நிமித்தமாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அநேக பெண்களுக்கு எங்கள் எஸ்தர் பெரிய ஆவிக்குறு வாழ்க்கை ஆண்டவர் அநேக அபிஷேகம் கொடுத்துருக்கிறாரு, வரங்களை கொடுத்துருக்காரு, தரிசனம் காணும்படியாக உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அநேக பெண்கள் இது நிமித்தமாக பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். இது நிமித்தம் மற்றவர்களுக்காக பாரப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இந்த எஸ்தர் பிரேயர் அப்போ ஆரம்பித்து கொடுத்த ஸ்டெல்லா தினமுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, எங்களது சிறிய ஒரு வீடு. இதில் எப்படி நாங்கள் எஸ்தர் பிரேயர் ஆரம்பிக்குது எங்களால் முடியாதுமா நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சின்னதாக ஒரு குடிசை போடுமா நீ. நாங்கள் அந்த குடிசை நாங்கள் போட்டு ஆரம்பித்த அன்றைக்கே எங்கள் வீட்டுக்காருக்கு 2 மெத்தை மாடி ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லை, இப்போ ஆண்டவர் அந்த வீட்டை கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். எங்களுக்கு ஒரு குடிசை போட கூட எங்களுக்கு தகுதி இல்லை. நாங்கள் குப்பை தூசி. ஆனாலும் இந்த எஸ்தர் ஜெபக்குழு நிமித்தமாக தான் ஆண்டவர் உயர்த்தினார் நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் வர சகோதரிக்கு ஒவ்வொருக்கும் எனக்கு கொடுத்த ஆண்டவர், எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார் என்று நான் சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, எங்கள் செங்கல் சூழ நாங்கள் வியாபாரம் செய்கிறோம். அதில் நஷ்டம் அடைஞ்சோம். எங்கள் வீட்டுக்காரர் அவங்கக்கிட்ட பணத்தை கேட்டார். நான் ஒன்றும் சொல்ல, ஸ்டெல்லா அம்மாவுக்கு ஒரு லெட்ரு போடு நீ
அவங்க நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தா அதை வச்சு நம்ம ஜெபம் பண்ணால் ஏசப்பா நம்மளை உயர்த்துவார். அப்போ ஆண்டி அந்த வாக்குத்தத்தத்தில் வந்து இல்லாதவர் இருக்கிற போல அழைக்கிற நம் தேவன் என்று அந்த வாக்கு கொடுத்தாரு. நாங்கள் விசுவாசமாக நாங்கள் வச்சு ஜெபத்தில் நாங்கள் ஜெபித்தோம். அதே மாதிரி திரளான கட்டைகளை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு, மண்ணு கொடுத்தாரு, எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த எஸ்ஆர் ஜெப மூலியமாக நாங்கள் அநேக பயன்படுத்தோம். இது ஏற்படுத்தின ஆண்டவருக்கும் ஸ்டெல்லா தினமராவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சகோதரிக்கு அற்புதம் செய்த இறைவனேசு உங்கள் வாழ்விலும் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதும் நவம்பர் 3ஆம் தேதி நடைபெற்ற எஸ்தர் ஜெபக்குழு மாநாட்டில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். அருமையானவர்களே, ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க போகிறார்? வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 29:12-13 இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, நான் முழு இருதயத்தோடு முழு மனதோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறபடினாலே ஆண்டவர் என்ன கொடுப்பார்? அவருடைய பிரசன்னத்தை கொடுப்பார். ஆகவே இன்றைக்கு ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார் நம்மை தேடி வந்திருக்கிற நமக்கு. லூக்கா 10:42 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு பெண் தேடி வந்தாள். தேடி வந்ததுனால அவளுக்கு என்ன கிடைத்தது? நல்ல பங்கு கிடைத்தது. நல்ல பங்கு. கர்த்தருடைய பாதத்தை தேடின மரியாளுக்கு என்ன கிடைத்தது? நல்ல பங்கு கிடைத்தது. இன்றைக்கு உங்க எல்லாருக்கும் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரு? ஒரு நல்ல பங்கு. நல்ல ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற நல்ல பங்குக்காக உங்க ஸ்தோத்திரம் என்று அவரை ஸ்தோத்தரிப்போம். எனக்கு அருமையானவளே, இந்த நல்ல பங்கை, இந்த ஆசீர்வாதத்தை, தேவ பிரசன்னத்தை இன்னும் மென்மேலும் கூடுதலாக நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் என்ன நமக்கு செய்ய போகிறார் என்பதை சுருக்கமாக பார்க்க போவோம். முதலாவதாக ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? ஒரு அறிவை கொடுக்கிறார். முதலாவது நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 7:37-50 வரை வாசித்து பார்ப்பீர்களானால் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சரித்திரம். ஒரு பாவியான பெண், ஆண்டவரை அறியாத ஒரு பெண், அவள் இஷ்டம் போல பாவம் செய்தவள். அவள் இருதயம் முழுவதும் சொக்கு நூறாய் பாவத்தினால் நிறைந்திருந்தது. அப்படிப்பட்ட மோசமான ஒரு பெண் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டார். நம்மை போல ஆண்டவர் இப்படி என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஊழியக்காரியை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற அறிகிற அறிவை நமக்கு கொடுத்தது போல அந்த பெண்ணுக்கு கொடுத்தார். அவள் என்ன செய்தார்? ஆண்டவருடைய பாதத்தை நாடி ஓடி வந்தார். இது ஒருவர் தான், இவர் ஒருவர் தான் எனக்கு தஞ்சம், He is my only hope என்று சொல்லி ஆண்டவரை நம்பி அவருடைய சமூகத்தை நாடி வந்தாள் என்று அங்கு வாசிக்க வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 17:3 வசனத்திலே, ஒன்றான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் கேட்க கேட்க ஒவ்வொருடைய இருதயத்திலும் புதிய விதமாக கொடுக்கிறார். இதுவரை இல்லாத விதமாக அல்ல, நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே சந்தோஷமாய் கர்த்தருக்கு நன்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும். சேஷமாக மத்தேயு சுவிசேஷம் 7:24 வசனத்தை வாசிப்பீர்களானால், அவள் என்ன செய்தார்? அவரை கண்மலையாக எடுத்துக்கொண்டார். நீரே என் கண்மலை, நீரே என் கண்மலை, நீரே எனக்கு எல்லாம் என்று அவரை பற்றி கொண்டார். எனக்கு அருமையான எஸ்தர் ஜெபக்குழு சகோதரிகளே, உங்களுக்கு அதுதான் நம்பிக்கை. எத்தனை பேருக்கு அப்படி நம்பிக்கை உண்டு? ஹல்லேலூயா! அவ்வளவு சந்தோஷமா எல்லா கைகளையும் நான் பார்க்க முடியவில்லை. அவரே உங்கள் கண்மலை, அவரே உங்கள் அஸ்திபார், அவரே உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராய் இருக்கிறார். அந்த பெண் அப்படித்தான் பற்றி கொண்டார். ஒருவேளை இங்க யாராவது நீங்கள் அப்படி அறியாமல் இருப்பீர்களா? இவர் என் கண்மலை, இவர் என் கோட்டை. தாவீது சொல்லுகிறான் 18ஆம் சங்கீதத்துல, நானும் படித்து 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 மனதில் ஆக்க பார்த்தேன். எத்தனை சொல்லுகிறான், நீர் என் கோட்டை, என் கண்மலை, எனக்கு தேவன், எனக்கு எல்லாம் என்று சொல்லிக்கொண்டே போகிறார். இதுதான் கிறிஸ்தவ ஜீவி, இதுதான் எஸ்தர் ஜெபக்குழுவின் அடி அஸ்திபாரம். இதுல தான் நம்ம எல்லாம் நிக்கணும். இந்த கண்மலையாகிய அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே கிடையாது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை கண்மலையாக எடுத்துக்கொள். இந்த பெண் அப்படி எடுத்துக்கொண்டார். அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? எபேசியர் என்ற புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை வாசிப்பாங்க. எஸ்தர் ஜெபக்குழு சேர்ந்த உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் அதன்படி என்ன செய்கிறாரா? இந்த வசனத்தின்படி தேவனுடைய வாசஸ்தலமாக மாற்றுகிறார், தேவனுடைய வீடாக மாற்றுகிறார். எத்தனை சந்தோஷம்! எவ்வளவு பேருக்கு சந்தோஷம்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Jesus. நான் தேவனுடைய வாசஸ்தலம், நான் தேவனுடைய
வீடு. யாக்கோபு சொன்னான், தேவனுடைய இது தேவனுடைய வாசஸ்தலம், இது தேவனுடைய வீடு, தேவன் பிரசன்னமா இருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டார். உங்கள் எல்லாருக்கும் அந்த உணர்வை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். ஒருவேளை யாருக்காக கொடுக்காமல் இருப்பாரானால் அது எஸ்தர் ஜெபக்குழு ஊழியத்திற்கு தடையாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு ஒருவேளை அவரை அறிகிற அறிவு, நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை அல்லது தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த வாழ்க்கை, தேவனை கண்மலையாக கொள்ளாத நிலைமை இருக்குமானால் தயவு செய்து இன்றைக்கு ஆண்டவரே என்னையும் மாற்று, என்னையும் தேவனுடைய அஸ்திபாரமாக, தேவனுடைய வாசஸ்தலமாக, தேவனுடைய வீடாக மாற்றும் என்று ஒப்புக் கொடுப்போமா? அப்படி ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். இதைத்தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கும். கிறிஸ்துவினுடையவர்கள் யார்? வாசிக்க கேட்போமா? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமான தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். இதுதான் விடுதலையின் வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை. ஏசாயா 12:3 சொல்லுகிறது, ரட்சிப்பு மகிழ்ச்சியாய் பெருக்கெடுத்து ஓடுகிறது, ஊற்றாய் ஓடுகிறது. என் அன்பு சகோதரிகளே, ஆண்டவர் இந்த விதமாய் உங்களை சுத்திகரிக்க இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். எங்கேயாவது மூலையிலே ஒரு ஆசை இச்சை உங்களுக்குள்ளே ஒட்டி கொண்டிருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு சொந்தமானவளாக மாற வேண்டுமே, இப்பொழுது உன்னை ஒப்புக் கொடுப்பாயா என்று உங்களை அன்போடு கேட்க யாராவது இருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன அஸ்திபாரமாக, என்னுடைய வீடாக நான் உன்னை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அதற்கு தடையா இருக்கிற உன்னுடைய ஆசை இச்சை கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்கு, அதை எடுத்து போடும் மகளே என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் எல்லாரையும் பரிசுத்தமாக்க விரும்புகிறார், சுத்திகரிக்க விரும்புகிறார். அதோடு கூட கலாத்தியர் 2:20 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான் பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டு புது மனுஷன் ஆகிவிட்டேன். எனக்காக என் அன்பு கூர்ந்து தம்மையே அர்ப்பணித்த இயேசு என்னை புது மனுஷனாக மாற்றி விட்டார் என்று சொல்லுகிறார். இந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்க. அங்கங்க கொஞ்சமா ஆசை, வீணான உறவுகள் மேல ஆசை, கண்களின் ஈச்சை. வாலிப பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் சோதித்துப்பா. குற்றவாளிகள் சொல்வதற்காக நம்ம இன்னும் பரிசுத்தப்பட்டு அவரை அறிகிறவன் நிரம்பிக் கொள்ள அது ஒரு தருணம். ஆகவே நம்மை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே என்னை அப்படி மாற்றும் என்று ஒப்புக் கொடுப்போமா? ஒருவேளை நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்திருப்பாமா? கர்த்தருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருப்போமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்படுகிறது. ஆகவே கிரியை அவசியம். நான் பரிசுத்தவாட்டியா இருக்க வேணும், பரிசுத்தமா இருக்க வேணும், ஆசை இச்சை என்று இருக்கவே கூடாது என்று சொல்லி ஒரு வைராக்கியம். அதுதான் எஸ்தர் ஜெபக்குழு சகோதரி. ஏன் இந்த வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறீர்கள்? ஏன் இந்த வைராக்கியத்தோடு கர்த்தரை தேடுகிறீர்கள்? அதுதான் காரணம். கிறிஸ்துவுக்கு என்று உங்களுடைய விசுவாசம் கிரியையில பூரணப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி நாம் ஒவ்வொருவரும் மாறும். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே ஆண்டவர் கூறியது என்ன? இந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், பாவியாய் வந்திருக்கிறார். ஜனங்கள் சொல்றாங்க பாவி, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இவளுடைய அன்பு, இவளை அன்போடு இதை தேட வந்திருக்கு. அவளுடைய கண்ணீரினால் என் பாதத்தை நனைத்து, தன் தலைமீறினால் என் பாதத்தை துடைக்க வந்திருக்கிறார். அவளுக்கு எவ்வளவு அன்பு, அவளை விட்டுவிடு, அவளை தொந்தரவு செய்யாத, அவளுக்காக நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி, மகளே உனக்கு சமாதானம் உண்டாவதாக, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, தைரியமாய் போய் என்று ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து அனுப்பினார் பார்க்கிறோம். அந்த அன்பினால் தான் நீங்களும் வந்திருக்கிறீங்க. எத்தனை சந்தோஷம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். பாருங்க, இதுதான் ஆண்டோட வசனம் சொல்லு. உங்களை பற்றி தான், உங்களை பற்றி ஆண்டோட வார்த்தை எழுதி என்ன எழுதியிருக்கிறது? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்குள்ளே செய்திருக்கிறார். இதுதான் அவரை அறிகிற அறிவினால் உண்டான ஆசீர்வாதம். அதோட கூட
1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவருடைய கிருபையினால நாம் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்க, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நீங்க காத்து கொண்டிருக்கோம். நம்ம எதுக்காக எஸ்தர் ஜெபக்குள்? ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பிள்ளைகளை இந்த ஜெப ஆவியினால் நிரம்பும்படி அவர்களுக்கு கற்றுக்கொடு. அதன் மூலமாய் நான் கடைசி நாட்களில் என்ற வருகையிலே அநேகராய் ஜெபிக்கிற தீவட்டிகளாய் அவளை மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, குழுக்கள் தலைவிகளே, சோர்ந்து போகாதிருங்க. உங்கள் குழுக்களை வைராக்கியமாய் நடத்துங்க. இது எதற்காக? உங்களை உயிர்ப்பிக்கிறதற்காக, உங்களுக்கு இன்னும் அறிவை உண்டாக்குவதற்காக. இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், விசேஷித்த விதமாக கர்த்தர் தொடுவார். இங்கு போன பிறகு உங்களையும் அறியாமல் உங்களுடைய குழுக்கள் பெருகும். அது மட்டுமல்லாமல் ஏசாயா 58:11 வாசிக்கிறோம், நித்தமும் உங்களை நடத்த போகிறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும் பொழுது மட்டும் அல்ல, not only when you are praying in the EPG meeting, but also every day, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை கரம் பிடித்து கொள்ள போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். உங்களை நடத்த போகிறார். இன்றைக்கு நீங்கள் செய்த தியாகம், அன்பு கர்த்தர் உள்ளத்தை அசைத்திருக்கிறது. என் பிள்ளைங்க என்ன தேடி செல்லாத தேடி அல்ல, கர்த்தரை தேடி வந்திருக்கிறீர்கள். ஆகவே சொல்றாரு ஆண்டவர், எனக்கு என்ன சந்தோஷம், என் பிள்ளைங்க என்ன தேடி வந்திருக்கிறாங்க. சங்கீதம் 32:8 படி, ஏசாயா 48:17 படி, 30:21 படி கர்த்தருடைய வழியை உங்களுக்கு நடத்துவார். மகளே, இதுதான் வழி, இதான் நீ ஜெபிக்கிறதுக்கு, ஜெபம் பண்றதுக்கு வழி, இது மற்றவங்களுக்கு கற்றுக்கொடு என்று உங்களோட பேசுகிற தேவனாக இன்று முதல் அவர் இருக்க போகிறார். நீங்க வெறுமையாக வந்திருக்கலாம். இன்றைக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை, வல்லமே இல்லை, ஒன்றும் இல்லை, நான் எப்படி ஜெபத்தை நடத்துவதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் கொடுக்க போகிறேன். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம், கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை தொடுகிற நேரம், கர்த்தர் நம்மை உருவாக்குகிற நேரம், கர்த்தர் நம்மை புதுப்பிக்கிற நேரம், கர்த்தர் இழந்ததெல்லாம் நிறைவாய் கொடுக்கிற நேரம், நம்முடைய தனிமையை மாற்றி வல்லமையினால் நிரப்புகிற நேரம். நீங்கள் கேளுங்க, அவர்கிட்ட என்ன வேணுமோ கேளுங்க. நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், என்னை நீர் ஆசீர்வதியும், என் வாழ்க்கையை புதுப்பியும், என்னை விடுதலையாக்கும். விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன், என்னை விடுதலையாக்கி ஒன்றும் ஆண்டவரே இந்த கட்டுகள் இல்லாதபடி விடுதலையாக்கும். ஆண்டவரே, நான் வேதனையோடு தனிமையில் உம்மை தேடி வந்திருக்கிறேன், உண்மையே நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு உடைய வல்லமையை தாரும், உடைய வல்லமையை தாரும். கேளுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஸ்தோத்திரம். எல்லாரும் கேளுங்க, வாயிலை திறந்து ஆண்டவரோடு பேசுங்க. பேசதான் வந்திருக்கிறோம். ஆண்டவரோடு பேசுங்க. இப்பொழுது அவர் உங்களோடு பேசுவார். உங்களுக்கு வரங்களை கொடுப்பா, தீர்க்க தரிசன வரத்தை கொடுப்பா, விடுதலையை கொடுப்பா. கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை உங்களை நிரப்புவா. பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானம், கர்த்தருடைய சமாதானம் உங்களை நிரப்புகிறது. எல்லா கவலைகள் பாரங்களை கர்த்தர் மாற்றி போடுகிறார். தேவ சமாதானம் ஆண்டவர் அருளும் தெய்வீக சமாதானங்களை நிரப்புகிறது. யார் மனசுல கவலையோடு வந்தீங்க, சண்டை போட்டு வந்தீங்க, வாரத்தோடு வந்தீங்க, இப்பொழுது ஆண்டவர் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். நம்முடைய ரத்தத்தால கழுவி புது சிருஷ்டியா, புதிய அறிவினால் நிரப்புகிறார். இனி இயேசுக்கு சொந்தம், இயேசு உங்களுக்கு அஸ்திபாரம், இயேசுக்கு பிரியமான வீடு, கண்மொழியாகி அவரே உங்களுக்கு எல்லாம். கர்த்தர் இப்பொழுது மாற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க இந்த ஆசீர்வாதத்தை, பெற்றுக்கொள்ளுங்க. என்று நீங்கள் அவருக்கே சொந்தமானவர். ஜீசஸ் நேம். அருமையானவர்களே, என்ன கட்டுகளோடு வந்திருக்கிறீங்க? என்ன விடுதலை வேணும்? எதுலெல்லாம் விடுதலை வேணும்? பிசாசன் கட்டுகளா? பிசாசன் மக்கள் கொடுக்கிற தொல்லையா? என்ன வீட்டில் என்ன பிரச்சனை? வேலை செய்கிற இடத்துல என்ன பிரச்சனை? ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன தடைகள்? அத்தனை கர்த்தர் இப்பொழுது மாற்றி போடுகிறார். உங்களை விடுதலையாக்குகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கு. வியாதி ஒன்றும் தொடக்கூடாது சுவாமி. லார்ட் டெலிவர் தம். தலைவலியா, நீண்ட நாள் தலைவலியா, சரீரத்தில் என்ன தைராய்டு பிரச்சனையா, எதுவாக இருந்தால் கர்த்தர் இப்பொழுது சுகமாக்குகிறார். விடுதலை. சரீரத்தில் என்ன சுகர் பிரச்சனையே இப்பொழுது கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். இந்த இடத்துல இருக்கிற நீங்க சுகமா இருக்க போறீங்க.
இன்றிலிருந்து கர்த்தர் கொடுக்கிற கம்ப்ளீட் டெலிவரன்ஸ், முற்றிலும் விடுதலை. வியாதி இருக்கிற இடத்துல மறைய போகுது. காலு கையெல்லாம் கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க மேல இறங்குகிறது பெற்றுக்கொள்ளுங்க. விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அதோடு கூட அருமையானவர்களே, அவங்களை கண்ணீரோடு வந்தீங்களா? வேதனையோடு வந்தீங்களா? யாருமே இல்லையே நினைவோடு வந்தீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கேன். நான் என்னுடைய வரங்களை நான் வல்லமையால் நிரப்ப போவேன். நிரப்போம். தீர்க்க தரிசன வரம், அன்பை நாடுங்கள். ஞான வரங்களை விரும்புங்கள். தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்க. கேளுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு வைஷ்ணவ். ஹல்லேலூயா. இந்த நன்மைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுத்து விட்டபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்களும் முகப்பேர்லேருந்து வரேன். இன்னைக்கு இந்த எஸ்தர் பேருக்கு வந்தது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஏன்னா நானும் மனசில் நிறைய கவலைகளோடு தான் வந்தேன். அம்மா பேசுனது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. நாங்களும் இனிமேல் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக நான் அதிகமாக ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஊக்கத்தை தூண்டிச்சு. மொத்தத்தில் இந்த நாள் முழுசும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரெபேக்கா, நாங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம் எஸ்தர் குழுவால். நிறைய நாட்கள் எங்களுக்கு ஒரு ஆசை, திருச்சியிலேயும் ஒரு ஜெபகோபுரம் வரணும், அங்கேயும் ஒரு எஸ்தர் ஜெபக்குழு தொடங்கணும்னு சொல்லி கர்த்தர் அதை ஆசீர்வதித்து நாங்கள் தொடங்கினோம். பிப்ரவரி மாதம் அங்கே ஆரம்பித்தாங்க ஜெபகோபுரம். அடுத்த மாதமே எஸ்தர் குழு ஆரம்பமாகி ஒரு 6 பேர் இருந்திருக்காங்க முதல், பிறகு 8 பேர் ஆகி, அது பிறகு 10 பேர் 14 பேர், இப்போ 16 பேர் போன மாதம் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதில் நாங்கள் ஜெபிக்கிறது எல்லாமே எங்களுக்கு நாங்கள் எதுக்கு கேட்டு ஜெபிக்கிறோமோ அது நிறைவேறுது. ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆனபடியே அது எங்களுக்கு டைம் நிறைவேறுது. நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவருக்கு நன்றி. ஸ்தாபித்த அம்மாவுக்கு நன்றி. அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் இறை இயேசுவின் வழி நடத்துதலோடு எழுதி வெளியிட்டுள்ள 17வது புத்தகம்தான் கண்மலை மீதினிலே. இப்புத்தகம் ஆன் த ராக் என்ற தலைப்பில் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளது. ஒவ்வொருவரும் அவர்கள் குடும்ப வாழ்விலுள்ள சகலவித குறைவுகளும் மாறி கண்மலையாகிய கர்த்தரின் ஒப்பற்ற சகல நன்மைகளால் அவர்கள் உள்ளங்களும் இல்லங்களும் நிறைய வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு கண்மலை மீதினிலே என்ற இப்புத்தகத்தை கர்த்தர் அருளிய பாரத்தோடு எழுதியிருக்கிறார்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள். இப்புத்தகத்தை பெற்றுக்கொள்ள நன்கொடை ரூபாய் 30, தபால் செலவு ரூபாய் 5 தனி. இப்புத்தகம் அனைத்து இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்கள் மற்றும் அனைத்து கிறிஸ்தவ கேசட் கடைகளிலும் கிடைக்கும். மேலும் www.jesuscalls.org என்ற இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் உங்கள் செல்போனில் ERD என்று டைப் செய்து 909409997 என்ற தொலைபேசி எண்ணிற்கு SMS அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம். எங்களுக்கு அருமையானவர்களே, இளம் பங்காளர் திட்டத்திலே இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைக்காக ஜெபகோபுரத்திலே ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. உங்கள் பிள்ளைகள் இந்த உலக தீங்கிற்குள் போகக்கூடாது. இன்னும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஆண்டவர் தர வேண்டும். இன்னும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உங்கள் பெயரை சொல்லி ஜெபகோபுரத்திலே ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, அந்தந்த தேசங்களில் இருக்கும் ஜெபகோபுரங்களில் இருக்கும் பங்காளர்களுக்காகவும் அந்தந்த தேச ஜெபகோபுரத்திலே ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆகவே உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் பவித்ரா, நான் கொருக்குப்பேட்டிலேருந்து வரேன். நான் யங் பார்ட்னராக இருக்கேன். அக்கா மூலயமா தான் வந்தேன். நான் ஃபேமிலி பிளெஸ்ஸிங் பிளானில் ஜீசஸ் கால்ஸில் பாரிஸில் இருக்க ஜீசஸ் கால்ஸில் சேர்ந்துருக்கேன். அப்போது நான் மந்த்லி ஒன்ஸ் நான் ப்ரே பண்ணிட்டு போவேன். அப்போ +2 எக்ஸாம் டைமு. அந்த டைமில் ஜீசஸ் கால்ஸ் நான் வரும்போது ப்ரேயர் கார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா, +2 எக்ஸாம் படிக்கிற பிள்ளைகளுக்காக இந்த பால் தினகரன் ஐயா ஸ்பெஷலாக ப்ரேயர் கார்டு போட்டிருக்காங்க. இந்த கார்டு வச்சு நீங்கள் ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல எக்ஸாமில் மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே டைம் நான் எப்பயுமே பிரதரோட பிரசங்கம் நான் பார்ப்பேன். காலையில் நான் பார்ப்பேன் எப்பயுமே டெய்லி. அப்போது பிரதர் பால் தினகரன்
பிரதர் வந்து ப்ரேயர் அந்த எக்ஸாம் டைமில் +2 பிள்ளைகளுக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து ஆராதனை வைக்கிறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் லாஸ்ட் இயர் +2 படித்த பிள்ளைகள்லாம் வந்து 1100க்கு மேலே மார்க் எடுத்ததாக வந்து சாட்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை நான் பார்க்கும்போது அந்த டைமில் வந்து நான் ப்ரே பண்ணிட்டேன், ஏசப்பா இந்த மாதிரி என்னோட சிஸ்டரை வந்து இப்போ +2 எக்ஸாம் எழுதுகிறாங்க, இந்த ப்ரேயரில் வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து ஜீசஸ் கால்ஸில் 1100 மார்க்கு வந்து என்னோட சிஸ்டர் எடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து சாட்சி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிட்டேன். 1100 தான் ஷார்ப் பண்ணி, ஏன்னா எல்லா காலேஜஸ்லேயும் இப்போ ஃபஸ்ட் லிஸ்ட் வந்து 1100 எடுத்தால் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏசப்பா கிட்ட ஒரு மார்க் கூடவும் வேண்டாம் ஏசப்பா, குறையவும் வேண்டாம், எனக்கு 1100 ஷார்ப்பாக கொடுத்தீங்கன்னா போதும் ஏசப்பான்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணேன். அந்த ப்ரேயர் கார்டும் வந்து நான் எடுத்துகிட்டு போய் என்னோட சிஸ்டர் கிட்ட கொடுத்தேன். அவங்களும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ப்ரேயர் கார்டில் ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க படித்தாங்க. ப்ரேயர் டவருக்கு வந்து ஜீசஸ் கால்ஸ் டவருக்கு வந்து வாங்கிட்டு வந்தாங்க ப்ரேயர் கார்டு. அந்த கார்டை வச்சு தான் நான் டெய்லி வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் போகிறதுக்கு முன்னாடியோ சரி, படிக்கிறதுக்கு முன்னாடியோ சரி, அந்த ப்ரேயர் வச்சு நான் முழங்கால நின்று ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதினேன். ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கர்த்தர் வந்து அற்புதமான மார்க்கு கொடுத்து, அதே போல் நான் என்ன ப்ரேயர் பண்ணனோ அதே 1100 மார்க் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதே மார்க் வந்து நெட்டில் நான் பார்க்கும்போது என் கண்ணில் தனி தான் வந்துச்சு. அதே 1100 கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் ப்ரே பண்ணது தனித்தனியாக தான் ப்ரே பண்ணோம். ஆனால் ஏசப்பா வந்து எங்களோட 2 பேர் ஜெபத்தையும் கேட்டு அதே 1100 மார்க் கொடுத்ததுக்காக கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் நினச்சபடியே ஏசப்பா எனக்கு வந்து மார்க் கொடுத்தாங்க. நான் இப்போ எல்லார் மத்தியிலையும் வந்து நான் ஒரு சாட்சியாக நிற்கிறேன். இயேசு அழைக்கிறார் இளம்பங்காளர் திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணைத்திட அவர்களது புகைப்படம், பெயர், பிறந்த தேதி, ஜெபத் தேவைகள் மற்றும் உங்கள் முகவரியுடன் உங்கள் உதாரத்துவமான காணிக்கை, செக், டிராஃப்ட் அல்லது மணி ஆர்டர் மூலம் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி ஜெபகோபுரம் 72 ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. மேலும் www.jesuscalls.org என்ற இணையதளத்தின் மூலம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் மூலம் இணைத்திட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் அருகாமையில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் உங்கள் பிள்ளைகளை இளம்பங்காளர் திட்டத்தில் இணைத்திடுங்கள். இறைவன் இயேசுவின் பாதுகாப்பு வளையத்தில் உங்கள் பிள்ளைகள் செழித்திட இன்றே இயேசு அழைக்கிறார் இளம்பங்காளர் திட்டத்தில் இணைத்திடுங்கள்.